ஜார்க்கண்ட்ல இருந்திருந்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்னா இது. அங்க இந்த குரங்கு ஒரு பையனுடைய கண்ணாடிய தூக்கிட்டு வந்துடுச்சு. அந்த பையன் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி கடைசியா ஒரு ஜூஸ் பாக்கெட்டை கொடுத்து கண்ணாடியை வாங்கிலாம் நினைக்கும் போது குரங்கு ரொம்ப இன்டெலிஜென்டா முதல்ல நீ ஜூஸ் கொடு, அப்புறம் நான் கண்ணாடி தரங்கிற மாதிரி அந்த ஜூஸ வாங்கின அப்புறம் தான் இத வச்சு நான் என்ன பண்றது கண்ணாடியை கொடுத்திருந்தது. இதான் குரங்கு சேட்டங்கிறது. செவனே நின்றுட்டு இருந்த ஆடு மேல ஏறி இறங்கவே இறங்காம அந்த ஆடு மேல சவாரி பண்ணி இருந்தது. மேல ஏற குரங்கு அதோட குட்டி விட்டு வைக்கல. ஆடு என்னதான் ட்ரை பண்ணாலும் அதோட நேரம் குரங்கு இறங்குறதா இல்ல. இந்த குரங்கு குட்டிங்க அங்க இருந்த நண்டை ரொம்ப வித்தியாசமா ஏதோ ஏலியனை பார்த்த மாதிரி பார்த்து இருந்ததுங்க. சுத்தி நின்று என்ன ஆராய்ச்சி பண்றாங்கன்னு தெரியல, ஆனா அதை பார்க்க ரொம்பவே காமெடியா தான் இருந்தது. சும்மாவே குரங்கு விடாது, அதுல அதுக்கு எதிரில நின்று வெறுப்பேத்தினா சும்மா விடுமா? அப்படி இந்த நாய் குரங்கு முன்னாடி ரொம்பவே அசால்ட்டா நின்றுட்டு இருந்திருக்கு. அது என்னதான் பண்ணாலும் நாய் அசரவே இல்ல. அத பார்த்த குரங்கு இது சரிப்பட்டு வராதுன்னு அங்கிருந்து கம்பெடுத்து ஒரே போடு நாய் தெரிச்சு ஓடிடுச்சு. இந்த பக்கம் தான் ஓடரோட தண்ணி இருக்கலங்க ரொம்பவே பயந்துட்டு இருந்திருக்கு. அத பின்ன இருந்து பார்த்த குரங்கு ஓடி வந்து ஒரே தள்ளிதான். குரங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அது நமக்கே பெனைய கூட மாறலாம். அதுவும் லேடி போன்ல ரெக்கார்ட் பண்ணபடியே சாப்பாடு கொடுக்கும்போது அதையும் கொடுங்கிற மாதிரி கையில இருந்த போனை எப்படியும் இரு போயிடுச்சு. தாயோட இருந்த குட்டி குரங்குடைய கைய இவர் நைஸா பிடிச்சிருந்தாரு. அதுவும் முதல்ல நம்ம அம்மாவா தான் இருக்குன்னு பெருசா கண்டுக்கல. ஆனா தாய் குரங்கு அங்கிருந்து நடந்து போல கொஞ்ச நேரத்துல என்ன நடந்ததுன்னு பாருங்க. பப்ளிக்கா உன்னுடைய பேண்டையை உரி விட்டுருக்கு குரங்குங்க. முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மலையில இருந்த குரங்குக்கு இவர் தாங்கிட்டு இருந்த உணவை ஒன்னா கொடுக்க நினைச்சிருந்தாரு. ஆனா குரங்கு நீ ஒன்னா கொடுத்து நான் எப்ப சாப்பிடுறது? அவர் திரும்ப அடுத்த செகண்டே மொத்தத்தையும் புரிஞ்சிட்டு போயிடுச்சு.